ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கோம். ஆரியங்காவு ஐயன் கோயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ஆஃப்டர்நூனு லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் பாயிண்ட்டுங்கிற கேரளா விண்டேஜான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இங்கே கேரளா ஸ்டைலில் அவங்களோட ஸ்டைல்லே நம்ம வந்து இந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணோம். இங்கே வந்து வெஜிடேரியன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ரீ பத்மநாபன் டெம்பிள் அண்ட் கொச்சி பீச், அப்புறம் பேலஸ் ஒன்று இருந்தது. ஸோ அந்த பேலஸையும் விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கேரளா ஸ்டைலில் அவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட பாரம்பரிய அரிசியான அந்த வெள்ளை கலரில் கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அரிசி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நம்ம வீட்டில் எப்போதும் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி அப்பளம், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வாழைத்தண்டு பச்சடி, அப்புறம் கிழங்கு மசியல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. குழம்பு வயசு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு, ரசம் போட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். சாப்பிட்டு முடித்த கையோட நெக்ஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா புத்தின் மளிகை பேலஸ் மியூசியம்னு ஒன்று இருந்தது. அங்கே பர் ஹெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் கேமராவுக்கு வந்து 400-500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கேமரா வந்து விட்டாச்சு. பட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த அரண்மனை ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மோர் தென் 98 ரூம்ஸ்க்கு மேலே இந்த அரண்மனையில் இருக்குது. ஸோ இதில் வந்து 20 ரூம்ஸ் தான் எங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு. இங்கே யானை தந்தத்திலான சேரு, அப்புறமா அங்கே அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த வால், அது எல்லாமே வந்து சூப்பராகவே இவங்க வியூ பண்ணியிருந்தாங்க, இங்கே காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளசன்ட்ஃபுல்லான ஒரு அரண்மனையாக இருந்தது. அரண்மனை பார்த்து முடித்த கையோட நம்ம வந்து ஸ்ரீ பத்மநாதன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலில் ஜென்ஸுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி கட்டிட்டு தான் பார்க்கணும். ஸோ அதனால் அங்கே ஒரு வேஷ்டி வாங்கிட்டு சாமியை சரியாக ஒரு 6:30க்கு பார்த்து முடிச்சுட்டு கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த பீச்சை விசிட் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஈவினிங் டைமிங்கில் சரியாக ஒரு 8:30 போல் இந்த பீச்சோட அந்த காற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஒரு பிளான் பண்ணோம். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எந்த ஹோட்டல்லையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. நார்மலாக போகிற வழியில் ஒரு ஷாப்பில் ஸ்டாப் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா கனவா மீன், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறால் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு மீன் முட்டை, மீன் சினைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பர் அண்ட் எம்மையாக இருந்தது.